ஹாய் மகா, எல்லாரும் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? நிறைய நாள் ஆச்சு நம்ம மீன் கழுவுத வீடியோ போட்டு கேட்டலாம். இன்னும் என்ன மீனுன்னா ஒரு ஸ்பெஷலான மீன் கேட்டலாம். ஸ்பெஷல் என்னென்னா யாருக்கெல்லாம் அந்த மீன் பிடிச்சோன்னு ஃபஸ்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தலை தான் கையில் வருது கேட்டலாம். இருங்க, கனவ மீன் யாரு கனவ மீன் பிடிச்சோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் மகா 100 ரூபா கேட்டலாம். 100 ரூபா கொஞ்சம் மேலே கழுவுனேன் கேட்டலாம். இருங்க, கழுவுனேன் இப்படி தான் பளபளன்னு இருக்கும். யாருக்கெல்லாம் கனவை பிடிச்சோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அவ்வளோவா பிடிச்சாது, ஆனால் பொரிச்சா நல்லா தின்னுவேன் கேட்டலாம். பொரிச்சா நல்லா பிடிச்சோம், ஆனால் கூட்டு வச்சா எனக்கு என்னதோ அவ்வளோவா பிடிச்சிடலாம். அது சவுன்னு இருக்குமா, கடிச்ச கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கும். அதனால் எனக்கு அவ்வளோவா பிடிச்சாது. உங்களில் யாருக்கெல்லாம் கனவா மீன் பிடிச்சோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பின்ன ஏன் வேண்டேன்னு நீங்கள் கேட்கல, ஏன்னா பிள்ளை உண்டு இல்லை, பிள்ளை அவளுக்கு நல்லா பிடிச்சோம். சரி, இப்போ சீசன் அவளுக்கு தானே இதெல்லாம் கிட்ட, அதனால் சரி பின்ன வேண்டி கொடுப்போன்னு தோணுச்சு. அதான் 100 ரூபாய்க்கு வேண்டேன் கேட்டலாம். இனி கொஞ்சம் போல பொரிச்சும் கொஞ்சம் ஒரு இன்னி கொஞ்சம் ரசம் வச்சிருக்கேன். அப்போ இனி கொஞ்சம் போல பொரிச்சோம். அடுத்த நாளை கொஞ்சம் போல கூட்டு வச்சு வேற எண்ணெயும் கறி எண்ணெயும் வச்சோம். கூட்டு வச்சோன்னா சும்மா அந்த தக்காளி உள்ளி எல்லாம் இட்டு வதக்கி நம்ம எடுக்கும் இல்லை தவிர மாதிரி அந்த மாதிரி வச்சோம். ஈஸி தான் கேட்டலாம். கனவை கழுவ தெரியாதே பாருங்க, இப்படி தான் இருக்கும் கனவை. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு தலையை இப்படி மெதுவாக எடுக்கணும். இப்படி மதிச்சு பூச்சி எடுக்க விடாது, பதுக்க எடுக்கணும் என்ன. அதுக்கப்புறமா தலையை ரெண்டாவது க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்க தோல் வலை எல்லாம் எடுக்கணும். அது ஈஸி தான், கனவை கழுவுறது வெறும் சிம்பிள் வேலை கேட்டலாம். இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு எல்லா தோலையும் எடுக்கணும். அப்போ தான் பழன்னு இருக்கும். அதுக்கப்புறமா தான் இருக்குது இந்த இடையில ஒரு நாக்கு இருக்கும், அந்த நாக்கை வலிச்சு உருவி எடுக்கணும். இது முடிஞ்சா இதுக்கு உள்ள சில இதில் மண்ணெல்லாம் இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே பருப்பு இருக்கும் கேட்டலாம். அதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் சில இதில் மண் இருந்தால் மண் சவப்படும். அதை வந்து நல்ல உள்ள எல்லாம் நல்லா கழுவணும். நான் பொரிச்சதுக்கு தான் எடுக்கேன். கூட்டு வச்சதுன்னா இப்படி சின்னதாக ரவுண்டாட்டம் அரைப்பணும். அதுக்கப்புறம் தலையை பாருங்க, தலையில் நான் இருக்குல்ல இந்த இப்படி பதுக்க வச்சோணும். ஏன்னா இது கலங்குச்சிங்கி அப்போ மீன் கருகருந்தாகும். பதுக்க வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். வேஸ்ட். அதுக்கப்புறம் அந்த தலைக்கிட்ட ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி இருக்கும், அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் மதி வந்து கண்டிப்பா இந்த கல் இந்த மாதிரி ஒரு கல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே முடிச்சு. அவ்வளோதான், சிம்பிள் வேலை. ஏன் அந்த தலைக்குள்ள அதை கல் எடுக்கணும்னா வயறு கடிச்சோன்னு சொல்லுவோம் கேட்டலாம். அது இருந்தா சரி மங்க, இவ்வளோ வந்தேன் கேட்டலாம். மீன் அப்படி இருங்க கழுவம்பா இப்படி தான் நீட்டாக வேறு. யாருக்கெல்லாம் கனவு மீன் பிடிச்சணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, பாய்.